அவலா யரவும் இவர்கள் கவனித்து பார்க்க வேண்டாமா அன்னஹும் யுஃப்தினூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ நாம் சோதிப்போம் என்பதை எப்படி ஒரு வாசகம் பாருங்க. யாராக இருந்தாலும் சரி சோதனை இல்லாம நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கல அதெல்லாம் பொய் அப்படி கிடையாது. அப்படி சில பேர் கேட்போம் ஜாலியா இருக்காங்க கஷ்டமே இல்லாம இருக்காங்க சந்தோஷம் கிடையவே கிடையாது. எவனாக இருந்தாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ சோதிப்போம். ஒரு முறை சோதிப்பதே ரெண்டு மடங்கு இருந்தா முடிஞ்சு மரத்தை சோதிக்கும் பொழுது சுமலா எத்தூபுறவளாகவும் எதற்கிறோன் அவர்கள் பணியவில்லை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, சோதனை வந்து விட்டது என்று இவ்வளவு பெரிய அப்படி இறங்க மாட்டான். பட்டும் திருந்தாத ஜென்மங்கள் இருக்காங்க. பட்டாச்சு அடி விழுந்தாச்சு மிதி விழுந்தாச்சு அப்படின்னு அலைவன் சில பேர். எப்படி வசனம் சொல்லுது பாருங்க. பட்டும் திருந்தாதவர்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ் கேட்காரு அருமையான ஒரு உபதேசத்தை செய்யுங்களே ரசூலுல்லாஹ். அப்படியா குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன் நம்பு என்று சொல்லு. அது உறுதியாய் செத்தாலும் விடாத, ஆபத்து வந்தாலும் விடாத, கஷ்டம் வந்தாலும் விடாத, அந்த ஈமான் உன்னை காப்பாற்றும். அக்கம் பக்கத்துக்கு சொல்லு அது ஓன் ரப்புல் ஆலமீன் காக்க வேண்டும்னு நம்மளுக்கு போதனை சொல்லி சும்மா இல்ல. இந்த துஆக்கெல்லாம் நீங்க தேடி பாருங்க. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் படைத்தவன் அவனுடைய வல்லமைகளை பற்றி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உலகத்தில் இருப்பதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதில் ஒரு விஷயத்தை எடுத்தால் கூட நூற்றுக்கணக்கில் வசனங்கள் இருக்கின்றன. எதை விடுவது எதை சொல்வது அப்படின்னு தெரியல. அவ்வளவு வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கின்றன. அல்லாஹ்வின் வல்லமையை ஒருவன் துல்லியமாக தெளிவாக புரிந்திருந்தால் எதற்கும் அஞ்ச மாட்டான். அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வின் வல்லமை உணர்ந்தால் அவன் சக்தியை அவன் ஆற்றலை சரியாக புரிந்திருந்தால் அவனுக்கு அண்டதை பார்த்து பயம் வரவே வராது. எவ்வளவு பெரிய பயங்கரமான சிக்கல்கள் இருந்தாலும் சரி. அது போன்ற அல்லாஹ்வுடைய ஆற்றலில் ஒன்றுதான் மழை பொழிய செய்வது. இதெல்லாம் நமக்கு தெரியுது. இது போன்ற இந்த மழை சம்பந்தப்பட்ட வசனங்கள் திருமறை குர்ஆனிலே ஏராளமாக இருக்கின்றன. அதில் சில வசனங்களை தான் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் சில விஷயங்களை சொல்லி காரமான வசனங்களை பின்னால் சொல்லுகிறேன். சில வசனங்களை பாருங்க. அல்லாஹ் அவன் நினைத்ததை செய்கிறான் அப்படிங்கிறான் குர்ஆன்ல. அவன் நினைத்ததை செய்கிறான். இந்த வார்த்தையை வேறு எவனும் சொல்ல முடியாது. நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. எவனாக இருந்தாலும் நினைச்சதை செய்ய முடியாது. நம்ம ஒண்ணு நினைப்போம் நடக்கிற ஒண்ணா இருக்கு. அதுதான் உலகம். அல்லாஹ் நினைத்ததை செய்கிறான். நினைத்ததை முடிப்போன்பாங்கல்ல, எவன் அதை செய்ய முடியாது. அல்லாஹ் ஒரு நினைத்தா அது பொருந்தும். இந்த ரப்பக ஃபஅலுல் லிமா யுரீத் உன்னுடைய இறைவன் நினைத்ததை முடிப்பவன். இதுக்கு அர்த்தம் என்ன? லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன் அவனிடத்தில் ஏன் இதற்கென்று எவனும் கேட்க முடியாது. அவன் கேட்பான் எல்லோரையும். வசனத்தை பாருங்க. என்ன வாசனை. எவரும் கேட்க முடியாது, எவனும் கேட்க முடியாது. எவரும் கேட்க முடியாதுன்னா நபிமார்கள் கேட்க முடியாது. எவரும் கேட்க முடியாதுன்னா அபூஜஹல் ஃபிரௌனும் கேட்க முடியாது. ஏன் இதற்கென்று அவனிடத்தில் யாரும் எவரும் கேட்க முடியவே முடியாது. அவன் நினைத்தால், ஒவ்வொரு வாசகத்தை பாருங்க, அவன் நினைத்தால் உலகத்தில் உள்ள எல்லோரையும் அழித்து விட்டு இந்த மனுஷ படைப்பே வேண்டாம் என்று வேறு படைப்பை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைய வரை எத்தனை கோடான கோடி மக்கள் உயிரினங்கள். இன்றைக்கு உலகத்தில் 600-700 கோடி மக்கள் இருக்கான். இந்த உலகம் அழிவரை எத்தனை கோடி மக்கள் வரப்போறானோ இத்தனை அழிச்சிட்டு நீங்கெல்லாம் வேண்டா. ஏன் இதை சொல்றான் அல்லாஹ்? மனித அடுத்தவுடைய தயவில் அல்லாஹ் இல்லைன்னு அர்த்தம். நம்மள அடிமைகள் அர்த்தம். வாட்சம் அல்லாஹ் நீ நினைச்சதான் செய்வேன், நான் நினைச்சா நடக்குமா, எனக்கு நீ ஆமீன் செய்து தருவாயாக அப்படிதான் கேட்க முடியுமே தவிர நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. லா முக்ரிஹலஹு என்றார்கள் நபிகள் நாயகம். படைத்தவனுக்கு நிர்பந்தம் இல்லை, இதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இல்லை. மனுஷனுக்கு நிர்பந்தம் இருக்கும். எனக்கு நீங்க நிர்பந்தம் இருக்கும், உங்களுக்கு நான் நிர்பந்தம் இருக்கும். அவர் வராட்டா என்ன ஆகுறது, சீட் கிடைக்காட்டா என்ன ஆகுறது, இந்த வேலை கிடைக்கும், இது நிர்பந்தம். படைத்தவனுக்கு நிர்பந்தம் இல்லை. இன்னொரு வார்த்தை வலை நிஷேனால நதவன் பில்லதி அவஹைனா இலக்கு எல்லாமே இதெல்லாம் நான் தான்
அப்படிங்கிற வசனமாக்கு. நான் தான்டா அப்படிங்கிற அல்லாஹ். நபிமார்களுக்கே கூட எஃபெக்ட் இல்லைன்னு காட்டுது இந்த வசனம். என்ன எப்படி? வலையின் சீனால் நதபன் நபில்லதி அவுஹைனா இலைக்க, நபியே நான் நினைத்தால், நாம் நாடினால் உனக்கு வரக்கூடிய வகியை போக்கி விடுவோம். எல்லாத்தையும் வகியை அழிச்சிருவேன் உன் உள்ளத்தில் உள்ளது. திருப்பி வகி வராது, வகி வராது, நீ தூதரபில் நபி அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி சொல்ல முடியாது. நம் உயிரை விட மேலானவன் நபிகள் நாயகம். கால் தூசிக்கு நாம் பெற மாட்டோம் என்பது உண்மை. அவன் படித்தவன் இல்லை. என்னை உங்களை எப்படி படைச்சான் அப்படிதான் நபிமார்களை படைச்சான், அப்படிதான் ஆதம படைச்சான். இன்னையிலிருந்து உனக்கு வகி வராது, நீ தூதர் இல்லை, நீ ஒரு சாதாரண ஆளு. மொத்த உலகத்தை அழிச்சிட்டு வேற மனுஷனை கொண்டு வர்றாங்கிறான் அல்லாஹ். எல்லாரையும் அழைப்போம் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஆயிரக்கணக்கான நபிமார்கள் உலகத்துக்கு வந்திருக்காங்க. அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப், இப்படி எத்தனை நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எவ்வளவு பராக்கிரமசாலிகள் வாழ்ந்திருக்காங்க ஒரு காலத்தில். அதில் அந்த பராக்கிரமசாலிகளுக்கெல்லாம் திடமாக நின்று பேசக்கூடிய நபிமார்கள் அத்தனையும் அழிச்சிருவாங்கிறான. விளங்குதா வல்லமைங்கிறது? வல்லமைக்கு நூற்றுக்கணக்கான வசனம் இருக்கு, எல்லாம் தேவையில்லை. ஒரு 4-5 வசனத்தை பார்த்தால் போதுமானது. அதுக்கடுத்து சொல்றான், அவளா இரவுன இவர்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா? எல்லாத்தையும் சொல்றான். எவன் அயோக்கியன்னு அவனுக்கு சொன்னாலும் நம்மளுக்கு சேர்த்துதான் அது. அவளா இரவும் இவர்கள் கவனித்து பார்க்க வேண்டாமா? அன்னஹும் யுஃப்தினூன ஃபீ குல்லி ஆமி மர்ரத்தன் மர்ரத்தைன், வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ நாம் சோதிப்போம் என்பதை. எப்படி ஒரு வாசகம் பாருங்க. யாராக இருந்தாலும் சரி, சோதனை இல்லாமல் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கல, அதெல்லாம் பொய். அப்படி கிடையாது. அப்படி சில பேர் கேட்போம், ஜாலியா இருக்காங்க, கஷ்டமே இல்லாம இருக்காங்க, சந்தோஷம் கிடையவே கிடையாதுங்க. எவனாக இருந்தாலும் சரி, வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ சோதிப்போம். ஒரு முறை சோதிப்பதே 2 மடங்கு இருந்தா முடிஞ்சு வச்சு. ஃபீக்குல் ஆமி மர்ரத்தன் மர்ரத்தைன், சோதிக்கும் பொழுது சுபலா எத்துபுனவலாகும் எதக்கரோன், அவர்கள் பணியவில்லை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை. சோதனை வந்து விட்டது என்று ஐயோ இவ்வளவு பெரிய அப்படின்னு இறங்க மாட்டான். பட்டும் திருந்தாத ஜென்மங்கள் இருக்காங்க. அல்லாஹ் பட்டாச்சு, அடி விழுந்தாச்சு, மிதி விழுந்தாச்சு அப்படின்னு அலைவான் சில பேர். எப்படி வசனம் சொல்லுது பாருங்க. பட்டும் திருந்தாதவர்கள் அவர்கள். எப்படி சோதனையை சில விஷயங்கள் சொல்றேன். இன்றைக்கு உலகத்தில் குறிப்பாக இந்தியாவில் மிக முக்கியமான பிரச்சனை விலைவாசி. கொரோனாவில் ஆரம்பிச்ச விலைவாசி, ஏற்கனவே நோயினால ஒரு விலைவாசி யாரும். இந்த ஆட்சியாளர்களின் அயோக்கியத்தனம் இருக்கு. அல்லாஹு அக்பர். நம்மளை பொறுத்த, நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு ஆட்சியாளர்கள் செய்ய அக்கிரமம் கொஞ்சம் லஞ்சம் அல்ல. எல்லா ஆட்சியாளர் அரசியல்வாதிகள்கிட்ட இருக்க சொத்தையெல்லாம் வாங்கிட்டா இந்தியாவுடைய கடன் தீர்ந்து மிச்சத்தில் ஓடும். தன்னிறைவு பெற்ற இந்தியா. அவ்வளவு அயோக்கிய. உலகத்தில் இவனுவ மாதிரி லஞ்சம், ஊழல் பெருச்சாளிகள் வேறு எவனுமே கிடையாது. இந்த அக்கிரமம் ஒன்று இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். இதை பாருங்க. நபிகளாரிடத்திலே சஹாபாக்கள் வந்தார்கள். யார் ரசூலல்லாஹ், விலைவாசி தாறுமாறா இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் விலைவாசி ஏறுது இல்லைங்க, விலைவாசி தாறுமாறா இருக்கு. யார் ரசூலல்லாஹ், விலைவாசியை கட்டுப்படுத்துங்க. ஆட்சியாளர்ல அரசர், மன்னர், இப்படி விலைவாசி இருந்தா எப்படி வாழ்றது? ரசூலுல்லாஹ் நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ் ஆட்சியில் நடந்திருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட போய் யார் ரசூலல்லாஹ், விலைவாசியை கட்டுப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹு ஹுவல் முஸஅஇன், அல்லாஹ் தான் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும். ஏன் ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க? ஒரு நாட்டில், ஒரு ஊரில் விலை ஏறுகிறது, விலைவாசி கூடுதுன்னா அதற்கு மெயின் காரணம் மழை இல்லை என்றுதான் பொருள். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் மழை இல்லாட்டா எல்லா பேரும் பிச்சைக்காரன் ஆகிடுவாங்க. மழையே பெய்யல, கோடீஸ்வரன் தான் காசை 1 பைசா கொடுக்க மாட்டான். இப்படியே மழை இல்லாமல் போயிட்டா நம்ம அப்படி கஷ்டமாகிடுவோம், அவன் பிச்சைக்காரன் ஆகிடுவான். பணத்தை செலவழிக்க மாட்டான், விலைவாசி தாறுமாறா போகுது. இப்படி வந்து கேட்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹு ஹுவல் முஸஅஇன், அல்லாஹ் தான் விலைவாசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அல் காபில் அல் பாசித் ராசிக், தாராளமாக தாராளத்தை கொடுக்கக்கூடியவன், ரிஸ்கை அழைக்கக்கூடியவன், ரிஸ்கை பிடிக்கக்கூடியவன், எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. அல்லாஹ் தான் அப்படின்ட்டாங்களா.
உடனே ஒரு சஹாபி வர்றாரு, யா ரசூலல்லாஹ் ஹலக்கத்தில் அம்வால், மழை தண்ணி இல்லாமல், இன்கதாத்தி சுபுல், போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு விட்டது. அதாவது டிரான்ஸ்போர்ட் இல்லைங்கிறாரு அந்த சஹாபி. போக்குவரத்து இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட்டே இல்லை. இங்க உள்ள சரக்கு அடுத்த ஊருக்கு போகணும், அடுத்த ஒரு சரக்கு இங்க வரணும். எல்லா ஊர்லயும் எல்லா சரக்கு இருக்காது. ஒரு ஷோப்புல இருந்து, சீப்புல இருந்து, அரிசில இருந்து, பருப்புல இருந்து எல்லாம் மேல பழத்த விளையுமா? விளையாது. டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து இங்க உள்ளது, அங்க ஒரு பண்டை மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி இன்கதாத்தி சுபுல், துண்டிக்கப்பட்டு விட்டது போக்குவரத்து, ஒண்ணுமே இல்லை. என்ன புகைஸ்னா, மழை வேணும், நல்லாட்டு கேளுங்க. ரசூலுல்லாஹ் துஆ செய்யுங்க, யா ரசூலல்லாஹ் மழைக்காக துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் மழையை தருவாயாக என்றார்கள் நபிகள் நாயகம். துஆ செஞ்ச உடனே நடக்கணும் கட்டாயம் இல்லை, நடக்கவும் செய்யும். நீங்கள் துஆ கேட்டு நடக்கும், நடக்காமலும் இருக்கும். சில நபிமார்கள் கேட்டு நடந்திருக்கிற, சில நபிமார்கள் கேட்டு நடக்கல. ஒரு நபிக்கு சில துஆவை அல்லாஹ் ஒற்றுக்கொள்வான், சில ஒத்துக்க மாட்டேன். அவன் இஷ்டம், நான் நினைத்ததை செய்வேன் தான். அந்த வசனத்தை எல்லாத்துலையும் பொருத்தி பார்க்கணும். ஏன் இஷ்டம்? நபியே இல்லைன்றானா, அப்புறம் என்ன துஆ வேண்டி கிடக்கு? ஆனா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. சும்மா அம்தத், கடுமழை பெய்து விட்டது. மழைனா கொஞ்சம் நெஞ்ச மழை இல்லை, அடர்த்தியான மழை, கடுமழை. நம்ம சொல்லுவோமா இல்லை, அடமழையா இருக்கப்போம்ல, அது மாதிரி அடமழை பொழிந்து விட்டது. வல்லாஹி மாராயின ஷம்ஸ சபதன், 7 நாட்கள் நாங்கள் சூரியனை பார்க்கவில்லைங்கிறார் சஹாபி இலக்கியமா. 7 நாள் மழை, ஒரு 7 நாள் மழை தொடர்ந்து பிடிச்சி, சூரியன் இல்லை, ஒண்ணு இல்லை, இருட்டா இருந்தா கிறுக்கு பிடிச்சிரும் தெரியுமா? மழை விட்டு அப்பாடா மழை விட்டுடுச்சுடா தெரியுதா? மழை இல்லை என்றாலும் கவலை, பேஞ்சாலும் தொல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மழையை பொறுத்தளவுக்கு அது ரஹமத்து மட்டும் இல்லை, லானத்தும் கூட. ரஹமத்துனா அல்லாஹ்வுடைய அருள், லானத்துனா அல்லாஹ்வுடைய சாபக்கேடு. நான் வச்சுக்கோங்க, மழை ரெண்டுபடி சொல்ல முடியாது. மழை சாபமா லானத்தா ரஹமத்தா தெரியாது. ஒரு மாதிரியாக காற்றடித்தால் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, சீதோஷ நிலை அப்படி மாறுது, குளிர்ந்த காத்து வருது, நம்ம என்ன சூப்பரா இருக்குல்ல அப்படி சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் முகம் சுருங்கி பள்ளிக்கு ஓடுவார்கள் வருது. கற்பனை பண்ணி பாருங்க, என்ன கஷ்டம் நடக்க போது தெரியலையே, திடீர்னு வேற மாதிரி இருக்கு. ஒழுங்கா இருந்த கிளைமேட் திடீர்னு ஒரு மாதிரியா இருட்டிக்கிட்டு வருது, எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்க என்று நபிகளால் முகம் மாறிவிடும் அப்படின்னு செய்தியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விளக்கி சொல்ல முடியாது, இந்த வசனங்கள் நான் சொல்லிடுறேன். டிரான்ஸ்போர்ட் இல்ல, மழை பெய்ய துஆ செய்யுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமான். துஆ செய்தார்கள். கடுமழை, ஒரு வாரமாக சூரியன் வரவில்லை. அப்புறம் சாவி போறாங்க பாருங்க, யா ரசூலல்லாஹ் கடுமழை பெய்ஞ்சுது, அதனாலே டிரான்ஸ்போர்ட் கட்டு, போக்குவரத்து இல்லை. மழை பெய்யாட்டா வியாபாரம் இல்லை, பொருள் இல்லை, விவசாயம் இல்லை, எது இல்லை, போக்குவரத்து போக முடியாது. ஓவர் மழை, வீட்டுக்குள்ளே கிடக்கும், போக்குவரத்து இல்லை. அப்படி அந்த சொல்றாரு அந்த சாபி, இன்கதாத்தி சுபுல், முடங்கி விட்டதுங்கிறான்ல, இயல்பு வாழ்க்கை போனது, இயல்பு வாழ்க்கை முடங்கி போச்சுன்னு சொல்றாங்க அறிவிப்புல. அது சொல்லாத சாபி, இன்கதாத்தி சுபுல், முடங்கி விட்டது. என்ன? ஃபதுல்லாஹ, அல்லாஹ்ட துஆ செய்யுங்க. ஓவர் மழையா இருக்கு, வெளியே போக முடியல, துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம ஹவ்லனா வலா அலைனா என்றார்கள் நபிகள் நாயகம். யா அல்லாஹ் இந்த மழையை மற்ற இடங்களுக்கு திருப்பிடு, பரவலாக்குன்னு அர்த்தம். மொத்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு 5 மணி நேரம் மேலப்படையாத காணாம போயிடும். எல்லாம் பைத்தியக்காரத்தனமா அலைஞ்சிருவான். வெள்ள கோடீஸ்வரன் இருக்கான்ல, பிஸ்கட்டுக்கு காஞ்ச ரொட்டிக்கு லோலோன்னு அலைவான். பிஸ்கட்டுக்கு அவன் ஒழுங்கா இருக்குள்ள ஆயிரக்கணக்கான ரூபாய் நாய்க்கு போடுவான் அந்த பிஸ்கட்டை, அது அவனுக்கு கிடைக்காது. இதுதான் உண்மை. 5000 10,000 நாய்க்கு பிஸ்கட் ஒரு கோடீஸ்வரர் இருக்கலாம், அவன் அந்த பிஸ்கட்டுக்கு அலைஞ்சானா? இந்த தூத்துக்குடி நம்ம ஏரியா, இந்த ஏரியாலாம் கேள்விப்பட்டியலா? ஹெலிகாப்டர் இருந்து போடும் பொழுது மொசாவர் மாதிரி இப்படி, இதெல்லாம் பயப்படுற விஷயம். பிச்சைக்கார பையங்கள கோடீஸ்வரர் நிக்கிய யார் சரி, இதெல்லாம் சிம்பிள் தான், பயங்கரம் கிடையாது. ரப்பல் ஆலமீனுடைய சோதனையில மிக மிக சிம்பிள், பயங்கர ஆபத்து கிடையாது. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் பயங்கர ஆத்துல நீச்சல் அடிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். தாமிரபரணி தண்ணி இல்லை, குறைச்ச முட்டுக்கார ஆட்கள் நிற்பீங்க, பாலத்தை தாண்டி போனா நீச்சல் அடிப்பீங்களா யாராவது? அப்படி தண்ணி வந்தா நீச்சல் அடிக்க முடியுமா? அப்படியே நீச்சல் அடித்தால் எத்தனை கட்டணம், முட்டி மோதி செத்து சீரழிஞ்சிட மாட்டான். கற்பனை செய்து பாருங்க.
ஃபதுல்லா யா ரசூலல்லாஹ் துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம ஹவ்லனா வலா அலைனா, யா அல்லாஹ் இதை மற்ற இடங்களுக்கு திருப்புவாயாக. மொத்த தமிழ்நாடு சுருக்கமா எடுத்துங்க, அட மழை பெய்யுது தாங்கும். மொத்த தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பெய்ததோ அது தென்னவல்ல பெஞ்சா, மேலப்பாளையத்தில் பெஞ்சா, தென்காசியில் பெஞ்சா, அந்த ஊரே இருக்காத, விளங்குதா? அப்ப ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் பரவ செய்வாயாக. ஏதாவது மழை ஓவர்னா உடனே யா அல்லாஹ் எங்களுக்கு போதுமான மழை வரட்டும். மழை இது இல்லாத போது எத்தனையோ போது இல்லாம இருக்கு, அங்க திருப்பி விடு. இந்தியா ஃபுல்லா மழை பெய்யட்டும், மலைக்கு திருப்பி ஆடலான்னு கேளு. மலைக்கு மலையில இருந்து வரட்டும். குற்றாலத்தில் பாருங்க சீசன், ஒரு 100 பேர் நின்று குளிக்கலாம் ஒரே நேரத்தில். அதே தண்ணி 2 மடங்கு 3 மடங்குனா குப்புற அடிச்சு விழுந்துருவான். இந்த சாராய குடிச்சிட்டு வருவான், குடியார பேர்ல வருவான், இப்படி வருவான், என்னமோ மலையை கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி இப்படி வருவான். செங்கல் கிடக்கும், மலையை தாண்டுற மாதிரி தாண்டுவான். முட்டாப்பைய ஒரு டிச்சு வரும், தாமிரபரணி ஆற்ற தாண்டுற மாதிரி இப்படி தாண்டுவான். அவன் குளிக்க போறாங்களாம், வெளியூருக்கார அவனுக்கு இந்த ஸ்பீடெல்லாம் அவ்வளோ தெரியாது, கூட வேகமாக உள்ள போவான். முகங்குப்புறம் கிடப்பான், நம்ம 2 பேர் தூக்கணும். அந்த ஊருக்காரன் பார்க்குறோமா, 2 மடங்கு 3 மடங்கு கூடனா இந்த கதி, 10 மடங்கு கூடனா 10 சென்டிமீட்டர் பாட வேண்டிய இடத்துல 100 105, அதுவும் ஒரு 5-6 மணி நேரம். ஒரு வாரத்துக்கு பெஞ்ச கதி என்ன ஆகும்? எல்லாரும் முசாவர் தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை என்பதை சாதாரணமாக எடுத்து பயங்கரமானது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ரசூல் அப்படி துஆ செஞ்சோன்னா மழை பரவலாகி நார்மல் ஆயிடுச்சு. இது நமக்கு என்ன முன்மாதிரி? இந்த ஹதீஸை கேட்பதற்கா செய்வதற்கா? எல்லாருக்கும் ஹதீஸ் தெரியுது, குர்ஆன் வசனம் தெரியுது. படிப்பதற்கா, ரசிப்பதற்கா, நடப்பதற்கா? சொல்லுங்க. நடப்பதற்கு. நபி வழி என்பது பேசுவதற்காக அல்ல, பேசு அது முக்கியம் கிடையாது. நபி வழி என்பது நடப்பதற்காக. நபிகளால் பயந்தது போல பயந்துன்னு அர்த்தம், கவலைப்படுன்னு அர்த்தம். நேற்று வந்து காயல்பட்டு தண்ணி மேல பார்த்தா என்ன ஆகும் கதின்னு அர்த்தம். அங்க வந்து தண்ணி தென்காசி வந்தா என்ன ஆகும்? அவரவர் ஊரு உன் கதி என்ன? சென்னையை விட பல மடங்கு இந்த ஏரியாவில் நடந்துருச்சு நஷ்டம். கொஞ்சம் நெஞ்சம் நஷ்டமா? அது ஏதோ உயிர் போச்சதோ 10-12 பேர் செத்து இருக்கான். அரசு கணக்கு 10 தெரியாம எத்தனை போச்சு யாருக்கும் தெரியும். அப்ப இது எதற்கு? யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, தாங்க முடியாத கஷ்டத்தை தந்து விடாதே ரப்பே என்று கேள். அல்லாஹ் சொல்லி தர்றான். நீ என்கிட்ட எப்படி கேட்கன்னா தாங்க முடியாத கஷ்டத்தை தந்துருவான். தராம இருக்கன்னா கேளு. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, கடந்த காலத்திற்கு வந்ததே பயங்கரமான கஷ்டம், சோதனை, அதுபோல எங்களுக்கு தந்து விடாதே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டியல்ல, ஃபதா ரப்பஹு அன்னி மக்ரூபு ஃபன்தஸீர், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த, யா அல்லாஹ் நான் தோற்று விட்டேன் ரப்பே அப்படிங்கிறார். 950 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை 100 வருஷங்கள் கஷ்டப்பட்டார்களோ தெரியவில்லை. என்ன சொன்னாலும் மண்டையில ஏறல. 950 வருஷம் வாழ்ந்திருக்காரு. பாடு கஷ்டம் தாங்க முடியல. யா அல்லாஹ் நான் தோத்துட்டேன் யா அல்லாஹ். நம்ம ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மீட்டிங் முடிஞ்சு என்னமோ இமயமலை திருப்பி, ஆமா மீட்டிங் முடிஞ்சிருச்சு இப்படி வர்றோமே. மீட்டிங் ஒரு 100 பேர், ஒரு 10 பேர் 20 பேர் வேலை செய்வாங்க, 150 பேர் நிற்பாங்க. அந்த டெண்டெல்லாம் போட்டு முடிச்சோடனே முடிஞ்சப்பா என்னது மலையா முடிஞ்சு. 950 ஆண்டுகள் வாழ்ந்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சொல்லி வாழாது, அவர் செய்கிறார். நான் தோற்று விட்டேன் அப்பா ரப்பே, நான் தோற்று விட்டேன், என்னை காப்பாற்று, உதவி செய்வாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார். அப்ப வந்ததான் அந்த வெள்ளப்பெருக்கு. வானத்தின் வாசல்களை திறந்து விட்டோம். திறக்கப்பட்டது வானத்தின் வாயில்கள். வானத்தின் வாசல் தான் இந்த பள்ளிவாசல் வாசலே இவ்வளவு பெருசா இருக்கு, வெளியே பொம்பளை இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த வாசல் நிறைய தண்ணி போனாலும் தாங்க முடியுமா? ஒவ்வொரு வீட்டு வாசல் நிறைய தண்ணி போகுது, தாங்க முடியுமா? வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டன. கற்பனை கேட்டாது. இப்போ குற்றாலத்தில் விழுந்த தண்ணி அதை மாதிரி ஒரு 10,000 மடங்கு பரிசா இப்படி உள்ள நான் கற்பனை பண்ணிக்கிறேன். வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டனங்கிறான் அல்லாஹ். பூமியிலிருந்து
பீரிட்டடித்தது தண்ணி. ஃபல்தகல் மா, நீரும் நீரும் ஒன்று சேர்ந்தன. கீழையும் தண்ணி மேலையும் தண்ணி. மேலே மட்டும் அந்த தண்ணி ஆறே தாங்க முடியல, கீழே ஒத்துக்கிட்டு வந்தா. ஃபல்தகல் மா அலா உம்மனி கது குதீர், தீர்மானிக்கப்பட்டபடி திட்டமிட்டபடி மேலும் கீழும் தண்ணீர். நபி மகனே அவங்க நாசமா போயிட்டாங்க. ஆணவத்தில் அகம்பாவத்தில் அலைஞ்சான். ஒரு கஷ்டம் வரும் பொழுதாவது அறிவு வரும் இல்லைங்க. நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருது, தண்ணி பயங்கரமா இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி ஏறுறதுனால யாரெல்லாம் அந்த புத்தியோட இல்லை. பயங்கரமா தண்ணி வந்துருச்சு, நம்ம தொலைஞ்சு போவோம். அந்த நேரத்தில் பாப்பா கூப்பிடுறாரு, அப்பா மண்டையில் உரைக்காது. ஏன்? அல்லாஹ் நாட வேண்டும், ஹிதாயத்தை அல்லாஹ் நாட வேண்டும். அவன் நாசமா போயிட்டான். அல்லாஹ் சொல்றான், பக்கை பக்கான அதாபி ஒன்றுதோர், எப்படி இருந்தது என்னுடைய தண்டனை அப்படிங்கிறான். அல்லாஹ் எப்படி அப்படிங்கிறான். பக்கைப்ப எப்படி இருந்துச்சு யோசிச்சு பாரு. என்ன ஒரு வாசகம் பாருங்க. அல்லாஹ் திருமண சில வசனத்தை சொல்றான். அந்த அல்லாஹ்வுடைய வல்லமையை சரியாக நாம் புரிந்திருந்தால் அல்லாஹ்வுடைய இறையச்சம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பயப்படுவோம், வேறு எதற்கும் பயப்பட மாட்டோம். அல்லாஹ்வை அஞ்சுவோம். ரப்புலக அல்லாஹ்வுல எவன் மிரட்டடுமே கலபத்தில் ரிஜாலுக்காக ரசூலுல்லாஹ், மனிதர்களின் அடக்குமுறைகளை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ் என்று கேளுங்கள். ஏன் நம்மளுக்கு பச்சையா சொல்றாங்க, முஸ்லிம்களை ஒழிச்சு கட்டணும் ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு, இருந்துட்டு தான் இருக்கும். போங்க பலா எதாலும் காத்தினுக்கும் ஹத்தா எருத்துக்கும் என்கிறான் அல்லாஹ். நீங்கள் உங்கள் மார்க்கத்தில் இருந்து விலகாதவரை அவன் உங்களை விடமாட்டான் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. உங்களை சண்டைக்கு வருவான், எப்ப சண்டை நிப்பாட்டுவான், அடிக்கிறத நான் முஸ்லீம் இல்லை அப்படின்னு நீ சொன்னா தாங்கிறான் அல்லாஹ். சொல்ல போறியா? அல்லாஹ்வுடைய வல்லமை உனக்கு தெரியலையா? எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் இந்த மலையை நிப்பாட்ட முடியுமா? மீட்பு குழுவாவது சுண்ணாம்பாவது மீட்பு குழு, அவனும் ஜாத பள்ளி அடிச்சான். என்ன செய்வேன்? ராணுவம் வரட்டுமே, என்ன பெரிய ராணுவம் அப்படி அர்த்தம். ஏன்? நம்ம பயங்கரமான ஆள் ரப்புல் ஆலமீன், நான் அவனையில நம்புறேன், என்ன படிச்சவனையில நம்புறேன். இது எம்மாத்திரம். அவ்வளவு பயங்கரமாக மூழ்கடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. ஃபலவுலா இஜாஅபஸ்னா தலர்ரஹு, கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் வந்த பொழுது பணிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ். எகரக்கூடாது, எகிரி அடிப்போம். எகிரிக்க செலவு சொல்லலாம்ல, அடே துன்பம் வந்தா யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், சரியான அடி உழுது, எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் மனுஷன்ட ஜெயிச்சிடலாம். மிகப்பெரிய அறிவாளினான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஏமாத்திடலாம். படைச்சவனை ஒரு தட்டு தட்டி விட்டுருவோம். எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய சக்தி, எவ்வளவு பெரிய ஞானம் இருக்கட்டுமே என்ற கேவலப்பட அல்லாஹ் நாட்டில் கெதி என்ன? அசிங்க கேவலமாய் நினைச்சு நினைச்சு நொந்துருவான ஒருத்தன். அல்லாஹ் சொல்றான், கஷ்டங்கள் வரும் பொழுது சோதனைகள் வரும் பொழுது அவர்கள் பணிந்திருக்க வேண்டும். அல்லாஹ் திமிரா ஒரு சோதனை வருதுன்னு வைங்க, நினைக்கணும் நம்ம என்ன தப்பு செஞ்சோமோ தெரியலையே, நம்ம இதை கொடுக்க வேண்டிய தர்மத்தை கொடுக்கலையோ, நாம் செய்ய வேண்டிய அமலை செய்யலையோ, எதோ அகம்பாமா நம்ம பேசிட்டோமோ, யா அல்லாஹ் பணிஞ்சு. வலாக்கின் கசத் குலூபம், உள்ளம் இறுகி விட்டது. கல்லஞ்சக்கார முட்டாள், உள்ளம் இறுகி விட்டது. அவனுக்கு திருந்த மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான்? திருந்த மாட்டான். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், அஃபமை யம்ஷி முக்கிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹதா அம்மை யம்ஷி சவ்யன் அலா சிராத்தி முஸ்தகீம். எல்லா விஷயத்தையும் இந்த வசனம் எடுத்துக்கும். ஒருவன் நேரான வழியில் நடக்கிறான், நபி வழி நடக்கிறான். சுருக்கமா, ஒருவன் நேரான வழியிலே நடக்கிறான், இன்னொருவன் முகங்குப்புற வீழ்ந்து கிடக்கிறான், கீழே விழுந்து மூஞ்சி மேலாம் பேந்து போய் கிடக்கிறான். இன்னொரு ஜம்முன்னு நேரான நடக்கிறான். ரெண்டும் ஒன்றா? சந்தனத்தில் கிடப்போனும் சாக்கடையில் கிடப்போனும் ஒன்றாமோ? யோசிச்சு பாருங்க, எப்படி யோசித்து பாருங்க. அல்லாஹ் சோதனை வழி முழு பணிய வேண்டும். அதுக்கடுத்து ஃபாசாபம் செய்யாத்துமாக சபு, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி. சில பேர் கேட்பாங்கல்ல, நம்மளையே அல்லாஹ் அவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அப்படிமா. சில பேர் ரொம்ப யோக்கிய மாதிரி, நம்மளையே அல்லாஹ் அவ்வளோ கஷ்டப்படுத்துறான், நம்மளையே அவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அல்லாஹ். ஃபாசாபம் செய்யாத்துமாக சபு, உனக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் உன்னுடைய குற்றத்தால் தான்ங்கிறான் அல்லாஹ். நான் வச்சுக்கிடுங்க, நமக்கு ஒரு கஷ்டம் வருதா, என்ன தப்பு செஞ்ச போயா அல்லாஹ், நான் என்ன உமா அசாபக்கும் முசீபத்தின், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, அது ஃபபிமா கசபத் ஐதீக்கும், உன் கையினால தான் வருது. நீ என்ன தப்பு செஞ்சான்னு யோசிச்சுப்பாரு. எனவே இவர் ரொம்ப யோக்கிய மாதிரி,
தொழுகையில், இபாதத்தில், வணக்கத்தில் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அதெல்லாம் கேட்காது. போன்ற என்ன தப்பு இருக்குன்னு யோசிப்பார். கதீர், பலதை மன்னிக்கிறான். நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அல்லாஹ் சோதனை தரல, ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம செய்த தவறுக்கெல்லாம் சோதனை என்றால் ஒரு நொடி வாழ முடியாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம தப்புகள் எல்லாம் கணக்கு பார்த்தோம்னா எதுக்கு ஆகுறது? நன்றி கட்டுதலும் நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? அல்லாஹ் நமக்கு தந்த ஆயிரக்கணக்கான அருட்கொடைகள், அதற்கெல்லாம் நம்ம இபாதத் செய்யலை, அதுக்கெல்லாம் வணக்கம் நம்ம செய்யலை. அல்லாஹ் தந்ததுக்கு தகுந்தவாறு காவாசி கூட செய்யலை, 1% கூட செய்யலை. சொல்ல போனான் உலகான அல்லாஹ் அருள் செய்தான், அதெல்லாம் வேண்டாம். இந்த முடி இல்லைன்னா வந்துருவான். 50-60 வயசை விடுங்க, ஒரு 18-20 வயசுல முடி கழிதுன்னா நைட்டு 1 மணிக்கெல்லாம் இப்படின்னு இருப்பான். 15-20 வயசு பொண்ணு பார்க்க போறாங்க, 25 வயசு முடி கழிஞ்சா அதை அப்படி இழுத்து விடுவான். 40-50 கல்யாணம் முடிஞ்சா பிள்ளை பார்த்து அது வேற சமாச்சாரம். இமைக்கு அல்லாஹ் இமையை தந்தானே, இதற்கு நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் பத்தாது. போங்க, அல்லாஹ் சொல்றான் நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் அல்லாஹ் உனக்கு சோதனை தரல. கதீர், நிறைய மன்னிச்சிட்டான் அல்லாஹ். ஆக ஃபக்கைவீத அசாபத்துஹு முஸீபா பிமா கத்தமத் ஐதீக்கும், நீ செய்த தவறுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை இருந்தால் என்ன ஆகுறது? அல்லாஹ் கேட்கிறான், என்ன ஆகும் உன் கதி? அத்தனைக்கு நான் தர்றேன். மனுஷன் அப்படி இல்லை, எத்தனை தப்பு செஞ்சாலும் தண்டனை வந்துடுவான். என்ன ஒரு தான் 10 அடி அடிச்சா 10 அடி அடிப்பேன். நம்ம மனிதனுக்கு மனித தண்டனை நிறைய கூடவே கொடுத்துருவோம். ரப்புல் ஆலமீன் அப்படி கிடையாது, குறைய தர்றான். அதனால அன்பிற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு விஷயங்கள் அஃபாமில் நிறைய விஷயங்கள் இருக்குதுல, சில விஷயங்கள்லாம் சொல்லி கடுமையான வார்த்தைகள்லாம் திரும்ப குர்ஆன்ல வருது. இன்னா அர்சல்னா ரீஹன் சர்சரன் அப்படிங்கிறான். சர் என்று பயங்கரமான காற்றை அனுப்பினார். இவன் பேர் வச்சுட்டு அறியலாம். அதனால என்ன பெரிய அழிவு அது! பயங்கர சூறாவளி வருமானால் அல்லாஹ் சொல்றான் அது மனிதர்களை பிடுங்கி எறிந்து விடும் அப்படிங்கிறான். பிடுங்கி எறிந்துனா புரியுதா? ஒரு ஆலமரம் சும்மா விழுந்து கிடக்கிறதை விட அப்படி போட்டா என்ன ஆகும்? ஆலமரம் விழுந்து கிடக்கிறது, பனைமரம் விழுந்து கிடக்கு, தென்னை மரம் விழுந்து கிடக்கு, சும்மா விழுந்து கிடக்கிறது வேற. அப்படி போட்டா அவர்கள் பேரிச்ச மர கன்றுகளை பிடித்து வீசியதை போல அல்லாஹ் தூக்கி வீசிட்டான், புடுங்கி வீசிட்டான். புடுங்கி வீசுனா என்னதுக்கு ஆகுறது? நஞ்சு நாயா போயிடுவானே, கரியெல்லாம் செதறிடுமே, நஞ்சிருவான சும்மா சாடி நச்சு கொள்ற மாதிரி. அது சாதாரண விஷயம் அல்ல இது அப்படிங்கிறான். அஃபஅமின் அஹ்லுல் குர்ஆ அன் யஅதிஹிம் பஸ்ராவஹும் நாயிமூன், தூங்கி கொண்டிருக்கும் பொழுதே சமாதி ஆகி விடுவார்கள். ஒரு இடத்துல எது உன் வீடு பாதுகாப்புன்னு நினைக்கையோ உன் வீடு சவக்குழி ஆயிரும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சொல்ல, யா அல்லாஹ் கடந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் எங்களுக்கு வராமல் காப்பாற்று. இப்படி நடந்திருக்கா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இது மாதிரி எனக்கு வந்துடுவாங்க. என் வீடு எனக்கு கபர் ஆயிரும்னு அர்த்தம். அவர் வீடு சவக்குழி ஆகிவிடும். அது மட்டுமல்ல, பாசல் விளையாட்டிட்டு இருக்கும் பொழுது நாசமா போயிடும். தூங்கும் பொழுது மட்டும் இல்லை, பகல் பொழுது விளையாடுவேன். செட்டில் கார், இந்த காரைக்கால்ல செட்டில் காருக்கு வாலிபால் விளையாடிட்டு இருந்தாங்க சுனாமில. அப்போ ஒரு டாக்டர் பேசுறாங்க, நெட்டில் வந்துச்சு, இன்னும் பயங்கர மழைங்கிறாங்களா, பயங்கர என்னாச்சு? இன்னொன்று ஒன்றும் இல்லை, ஐ எம் ஹாப்பி அப்படின்னாரு. அதோட போய் சேர்ந்துட்டார். அடுத்த விளையாடுவால ரொம்ப ஆச்சரியமாக போட்டுருந்தான். நம்ம இருக்கிறதுக்கு வராதா? யா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் வராது. யா அல்லாஹ் அப்படி ஒரு கஷ்டத்தை தந்து விடாதே, துன்பத்தை தந்து விடாதே. நான் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னித்து விடு. என் அறியாம கூட தப்பு செஞ்சிருவேன், பிடிச்சிடாத, என்னால் தாங்க முடியாது. வகதல்லது நலமுசை ஹத்து, பயங்கரமான சப்தம் தான். ஃபாஸ்போஹு ஃபீ தியாரிஹிம் ஜாதிமி, வீடிலேயே அவர்கள் குழி தோண்டப்பட்டார்கள், தொலைஞ்சான். கான்லம் யகனோஃபியா, அதில் அவர்கள் வசிக்காததை போல் இருந்தார்கள். அப்படின்னா விளங்குதா? அந்த வீட்டில் போய் பார்த்தா இங்கேயா என் வாழ்ந்தான், இருக்காத, இது சுடுகாடு மண்ணில் இருக்கு, இதில் எப்படி வாழ முடியும்? அப்படி இருந்துச்சாமா. கான்லம் யகனோஃபியா, அதில் அவர்கள் வசிக்காததை போல் இருந்தார்கள். இது என்னைக்கோ நடந்து நினைச்சிட்டு இருக்காத, எப்போவோ நடந்து நினைச்சிட்டு இருக்காத. ஃபலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹுடைய நடைமுறையில் சேஞ்ச் இருக்காது, மாற்றம் இருக்காது. அல்லாஹுடைய நடைமுறை இன்னைக்கு நடக்கும். நபி காலத்தில் நடந்துச்சு, இப்ராஹிம் நபி காலத்தில் நடந்துச்சு, மூசா நபி சொல்லிட்டாலே. அதை ஃபலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா, அல்லாஹுடைய ஸ்டைல், அவனுடைய நடைமுறையில் எந்த சேஞ்சையும் பார்க்க மாட்டீர்கள்.
எந்த வித்தியாசத்தை பார்க்க மாட்டீர்கள். ஆகவே அதே சமயத்தில் ஒமாக்கான ரப்புக்கல் யுஹலிக்கல் குரா பிதுல்மின் வார்ஹா முஸ்லிஹுன், உன்னுடைய இறைவன் அந்த ஊர் மக்கள் நல்லதை ஏவி தீயதை தடுத்து சீர்திருத்தம் செய்தால் அவர்களை நாசமாக்க மாட்டான். நம்மளுக்கு ஆறுதலா சொல்றான்ல, நீ நல்லதை செஞ்சா பத்தாது, நீ ஒழுங்கா இருந்தா பத்தாது, உன் அக்கம் பக்கத்தை ஒழுங்கா இருக்க முடியும் உபதேசம் பண்ணு. அப்படி நீ பண்ணிக்கிட்டு இருந்தா உன் ஊர் அழியாது. இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய சீர்திருத்தத்தில் ஏதோ கோளாறு இருக்கும், நம்ம கரெக்டா செய்யலையோ சீர்திருத்தம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கா? நாம் செய்யக்கூடிய சீர்திருத்தம் பத்தாது, தெரியல. ஒமாக்கான் அல்லாஹ் யுதிய ஈமானக்கும், உங்கள் ஈமான் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஈமான் வீணாகாது, பயப்படாது. உன் ஈமான் என்ன செய்யாது, வீணாகாது. ஒரு இடத்துல சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருக்கல, சம்பவம்லாம் நிறைய எல்லாருக்கும் தெரியும். மீன் வயதில் மாட்டினாங்களா அவங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காக எல்லா தயார் நிலையும் ஆக்கிட்டான். ஒரு வினாடி நாசமா போயிடுவாங்க அப்படி ஒரு நிலை. கடைசியில் யா அல்லாஹ் தெரியாம செஞ்சு ரப்பே அப்படின்ட்டான் ஊர்க்காரன். ஆமன்னா யா அல்லாஹ், அதை யூனுஸ் சொன்னாரா, அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம், படைச்சவனே ஈமான் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். கண் எதிரே பார்த்த ஆபத்து இல்லாமல் போய்விட்டது. மலை போல் வந்தது பனி போல் போய்விட்டது மகள்ல. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் பாருங்க. ஃபலவுலா கானத் கரியத்தன் ஆமனத் ஃபனஃபஅஹா ஈமானுஹா இல்லா கௌமி யூனுஸ். ஒரு ஊர் அந்த யூனுஸ் வாழ்ந்தாரே அந்த ஊர் மக்கள் ஈமான் கொண்டார்களே, நம்பி ஆபத்து வரும்பொழுது யா அல்லாஹ் அப்படி கேட்டாங்கல்ல, அதுபோல் இன்னொரு ஊர் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறான் அல்லாஹ். இன்னைக்கும் அப்படி இரு. ஒரு ஊரு, ஒரு தெருவு, ஒரு குடும்பம் மோசமாயிட்டா உடனே யா அல்லாஹ் தெரியாம அலர் கதர் துள்ளு அல்லாட்ட துள்ளிருக்கான அந்த யூனுஸுடைய சமூகம் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டோம், யா அல்லாஹ் எங்களை காப்பாத்து என்று சொன்னார்கள். உலகத்தில் ஏற்படக்கூடிய கேவலமான வேதனையை அவர்களை விட்டு நீக்கிறோம் அப்படிங்கிறான். நஞ்சு நாயா போய் கேவலமாய் அப்படி ஆக வேண்டிய சூழ்நிலை, ஈமான் அவர்களை காப்பாத்திடுங்கிறான். அதனால உங்கள் ஈமானை அல்லாஹ் பாழாக ஈமானில் உறுதியாக இருக்கும். ஈமான் கொள்றது பெருசு இல்லை, இதா. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தார், அருமையான உபதேசத்தை செய்யுங்களே யார் ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் அரை மணி நேரம் பயான்லாம் செய்யலை. நம்ம ஒரு 10 நிமிஷம் என்ன அதுக்குள்ளே முடிச்சிட்டியோ அப்படின்னு இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து கேட்காரு, அருமையான ஒரு உபதேசத்தை செய்யுங்களே யார் ரசூலுல்லாஹ். அப்படியா? குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன் நம்பு என்று சொல்லு. அது உறுதியாயிரு. செத்தாலும் விடாத, ஆபத்து வந்தாலும் விடாத, கஷ்டம் வந்தாலும் விடாத. அந்த ஈமான் உன்னை காப்பாற்றும். அக்கம் பக்கத்துக்கு சொல்லு. அது போன்று ரப்புல் ஆலமீன் காக்க வேண்டும்னு நம்மளுக்கு போதனை சொல்லி சும்மா இல்லை. இந்த துஆக்கெல்லாம் நீங்க தேடி பாருங்க. அன்ஜை நல்லதின் அனிசு வஹல் நல்லதின் ஸலமு, தவறு கூடாது என்று தடுத்து கொண்டிருந்தார்களே அவர்களை காப்பாற்றினோம். தவறு கூடாது. எவன் தவறை பத்தி மூச்சுடாம இருந்தானோ அவனை தொலைச்சோங்க. அல்லாஹ் வனஜீனி மினல் கௌமில் ஸாலிமீன், யா அல்லாஹ் அக்கிரமக்கார கூட்டத்தை விட்டு எங்களை காப்பாற்றுன்னு கேளு. அக்கிரமக்காரன் இருப்பான், அயோக்கியம் இருப்பான், எத்தனை பாவங்கள் சொல்லி மாறாது. இந்த மௌலுது பாத்தியாஷருக்கு தர்கா கூத்து சந்தன கூடு உருசு எல்லாம் ஒன்று ரெண்டா இருக்கு. இந்த அக்கிரமத்தை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். ரப்பனா லா தஜஅல்னா மஅல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களை திருத்தலியா அவங்களிருந்து எங்களை பாதுகாத்து என்று கேளுங்க. ஒன்று திருந்த வேண்டும். அநியாயக்காரன் அயோக்கியம் இருப்பான், யா அல்லாஹ் அவனை திருத்துவாயாக, திருந்த மாட்டானா எங்களை காப்பாயாக என்று கேட்டு ரப்புல் ஆலமீனுடைய வல்லமை உணர்ந்து நாம் கேட்டால் நிச்சயமாக இம்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி, அது போன்ற ஒரு நல்ல ஒரு வெற்றியை நிம்மதி ரப்புல் ஆலமீன் தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.